டு எம்ஜே விளாக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சுச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? அப்படிதான். அதான் கடந்து போய் தான் ஆகணும். சரி, அத விடுவோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம தலைவர் அவர்களுடைய 173 773வது படத்துடைய அனௌன்ஸ்மென்ட் விட்டுருக்காங்க. எவரி ஹீரோ ஹேஸ் எ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அ மியூசிக் அனிருத் தான். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சூப்பர் ஸ்டார் பொங்கல் 2027 சொல்லி போட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. சிபி சக்கரவர்த்தி அவரு தான் இந்த படத்துடைய டைரக்டர். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறமா ஒரு சில வார்த்தைகள் இந்த வீடியோ பத்தி பேசுவோம். ஸோ ஒரே ஒரு நிமிஷம். விளம்பரம் வேற வந்துரும்டா. டெக்னிக்கல் 05468. என்னது இது? ஒரு மாதிரி இந்த சயின்டிஃபிக்கலான மூவிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்போம். கோடிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஏதோ. ம். இந்த மாதிரி ஒரு போஸ்டர் பாருங்க. ஹி இஸ் நவ் 75. 75 வயசுல நம்மலாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. 75 வயசு அவருக்கு இப்போ. தலைமை எப்படி இருக்காரு பாருங்க. இந்த ஸ்டைலா இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலு, அவருடைய ஆக்டிங்கு இதெல்லாம் சும்மாலாம் சொல்லிட முடியாது. சும்மாலாம் சூப்பர் ஸ்டார் யாரும் ஆயிடலாம் முடியாது. அதான் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு பட்டத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவருடைய திறமை எப்படி இருக்கணும், அவர் எவ்வளோ உழைச்சிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் பார்க்கலாம். நம்மளால வேற நல்லா மாஸா காட்டுகிறாங்க இந்த ஃப்ரேம்ஸ்லலாம். ஒரு இந்த போஸ்டரும் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா ஸ்டைலிஷா இருக்காரு. சிபி சக்கரவர்த்தி டைரக்டர். டான் படம் பண்ணியிருந்தாரு அவரு. டான் படம் வந்து கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல தான் பார்த்தேன் அந்த படத்த. இந்த மாரி ஒரு ஸ்டோரியா இருந்தது. அவருடைய லைஃப் ஸ்டோரிய தான் படமா எடுத்திருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த படத்துல, டான் மூவில. இப்போ ரீசென்ட்டா இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம், அந்த டான் மூவில சிவகார்த்திகேயன் ஃபேஸ்க்கு பதிலா தலைவர் ஃபேஸ்லாம் வச்சு போட்டு மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க எல்லாம்.
கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக் ஆகும். நானும் இந்த வீடியோவ ரியாக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் டைம் கிடைக்கல. பொங்கல் வேற வந்துடுச்சு. ஆனா அந்த பிஜிஎம் வேணா பேக்ரவுண்ட் மியூசிக் வேணா முன்னாடியே கேட்டேன். அது அப்பவே கேட்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே ஒரு மாரி மஜாவா இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்தா உங்க கூட தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சிருந்தேன் அது. கண்டிப்பா அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். இப்போ தான் அது ரியாக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வீடியோ பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பார்த்துட்டேன். அனிருத் நம்மாள் எங்கேருந்து இந்த மாரி பிஜிஎம்லாம் போடுறாருன்னு தெரியலையா சத்தியமா. அது ஒரு மாரி இந்த மலையாளம், தமிழ் கலந்த மாரி ஒரு பிஜிஎம். சூப்பரா இருக்கு அந்த பிஜிஎம் கேட்கறதுக்கு. ஒரு ஒரு அவர் இப்ப வர ஒரு ஒரு மூவிலயும் அவருடைய பிஜிஎம்ஸ்லாம் பார்த்தா, தலைவன் அந்த ரகம். அந்த மாதிரி தான். படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கும் வந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா, இப்போ வர படம்லாம் முன்னாடியே அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு டேட் சொல்ட்டு. தீபாவளி, பொங்கல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா அது வராம போயிருது அந்த மூவிஸ்லாம். அது மேல அந்த படத்து மேல ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கும். அது வந்து கரெக்ட்டா அந்த டைம்க்கு வரலன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாரி குறைஞ்ச மாரி ஆயிடுது. ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஆனா, ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மூவி வந்து இந்த டேட்ல வருதுன்னா, அவங்க வந்து ஓ! இந்த படம் வருது. போய் பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து அந்த டேட் வந்து வராம போயிருச்சுன்னா, என்னடா இது இந்த படம் வேற வரலன்ற மாரி அவங்களுக்கு மைண்ட் செட் மாறிரும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். அது எப்பயோ ஒண்ணு வரட்டும் விடு அப்படின்ற மாரி அது அவங்க மைண்ட் செட் வந்துரும் அவங்களுக்கு. அந்த மாரி இல்லாம இருக்கணும். ம். கமல்ஹாசன் அவர்கள் தான் புரொடியூஸ் பண்றாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்க தான். தலைவரும், ஆண்டவரும் சேர்ந்து பண்ற ஒரு படம் இது. கண்டிப்பா நல்லா வந்துரணும் படம். அப்புறம் நம்மால்து ஜெயிலர் 2 வேற வரப்போது. சம்மர்ல வரப்போது. அதெல்லாம் அந்த படத்துக்குலாம் மரண வெயிட்டிங்கு. அ ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ஒண்ணு விட்டாங்க. அனௌன்ஸ்மென்ட்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா தெறிக்க விட்டாங்க. அந்த ப்ரோமோலாம். அந்த மாரி இருந்துச்சு அந்த ப்ரோமோ கட்டு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெல்சனும், அனிருத் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அது. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 1 வருஷம் இருக்குது படம் வரதுக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பாருங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ. தேங்க் யூ.